தனியான எந்திரி வண்டியை போய் இப்படி கீழே போட்டு வச்சிருக்கேன். ஹலோ காய்ஸ், என் பேர் ஹரி, என் சேனல் பேர் அன்லக்கி ஹரி. இவ தான் என் கூட பிறந்தவ, என் தங்கச்சி. இவளை பற்றி சொல்கிறதுக்கு பெருசாக எதுவும் கிடையாது. எல்லாரும் 3 நேரம் சாப்பிட்டாங்கன்னா இவன் 4 நேரம் சாப்பிடுவான். சாப்பிட்றது ஒன்றை மட்டுமே இவ ஃபுல் டைம் ஜாபாக வச்சுருக்கான். இவ வீட்டில் ஒரே அலப்பறை, ஹிமாலயன் ஓட்ட சொல்லி கொடுறான்னு சொல்லி. சரி சரி போனால் போயிட்டு போகுது. இன்னைக்கு வந்து ஒரு vlog எடுக்கிறதுக்கு கண்டென்ட் ஆச்சு. சரி வாங்க போகலாம் வீடியோக்குள்ள. பொதுவாக எனக்கு ஒரு விஷயம் பிடிச்சிருந்தா அதை விட்டு போயிடும் சார். அவ்வளோ துரதிருஷ்டசாலி சார். குண்டா, படிக்கிறதுக்கு எப்படி புக்கு முக்கியமோ அதே மாதிரி வண்டி ஓட்டுறதுக்கு ஹெல்மெட் ரொம்ப முக்கியம்டா. நேரம் மயிருக்கு மழை வேற பெய்ய ஆரம்பிச்சிருக்கு. நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம்? நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது? குண்டா, ஃபர்ஸ்ட் என்ன செய்யற? ஃபர்ஸ்ட் வந்து எப்படி ஓட்டணும்னா சாவியை போடணும். சாவியை திருப்பு. ஃபர்ஸ்ட் சாவியை போட்டுக்கோ, கிளச்சை பிடிச்சிக்கோ. கிளச்சை பிடிச்சிக்கிட்டு ஸ்டாண்ட் எடுத்து விடு. ஸ்டாண்ட் எடு பாரு, இங்க போட்டிருக்கு பத்தியா, என்னன்னு போட்டிருந்தா நியூட்ரல்ல இருக்கு. இதுல தான் கீர் காட்டும், ஃபர்ஸ்ட் கீர், செகண்ட் கீர், எந்த ஸ்பீட்ல போறோம்னு சொல்லிட்டு. எப்பயுமே வந்து மூவ் ஆயிடுச்சுன்னா, வண்டி போக ஆரம்பிச்சனாலே 2வது கீர் போட்டுருணும். ஒரு 30-35 தொட்டுருச்சுன்னா 3வது கீர், 40 தொட்டுருச்சு, 45 தொட்டுருச்சுன்னா 4வது கீர். அந்த மாதிரி அப்படியே போகணும். ஃபர்ஸ்ட் இந்த கிளச்சை பிடிச்சிக்கோ. கிளச்சை பிடிச்சிட்டு ஃபர்ஸ்ட் கீரை போடு. பயப்படாத, உடம்பு ஆட்டிடாத. பயமா இருக்குன்னா நீ வண்டியே ஓட்டிக்க முடியாது. நீ இப்ப வண்டி ஓட்டிக்கவே மாட்ட. பயப்படாம ஃபர்ஸ்ட் ஓட்டு. அப்போதைக்கு சொல்லிதான் வீட்டை அந்த அளவுக்கு போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்க. சூனாப்பானா, சுப்ரீம் கோர்ட்டே வந்தாலும் உன்னை ஒண்ணும் பண்ண முடியாதுடா. இதை இப்படியே மெயின்டைன் பண்ணு. ஒரே ஆள் ஓட்டுவியா? ஃபர்ஸ்ட் ஓட்டுறா, செகண்ட் கீர்ல நிற்கும். அதுக்கப்புறம் ஒரே ஆள் ஓட்டு. அதான் அப்போ மூவ் பண்ணிட்டு செகண்ட் கீர் அப்படியே போயிடும். இப்படிதான் விடக்கூடாது. கீழே அமுக்கிட்டு ஃபர்ஸ்ட் போடவா? மீது வெற்றி வந்து என்னை சேரும். தைரியம் பயப்படாத, பதட்டப்படாத.
இருக்கான் இல்லைன்னா கத்தி இருப்பான். முன்னாடி குண்டா கும்பகர்ணனுக்கு தங்கச்சிமா இருக்கானா அந்த குண்டா. எனக்கு தான் ஹைட்டா இருக்காளே அந்த குண்டை. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, பிடிக்கலையா ஷேர் பண்ணுங்க. அவங்களுக்கு பிடிக்கலாம்ல, பிடிச்சாலும் பிடிக்கலனாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பாய். எல்லோருக்கும் டபுள் வணக்கம்.